அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். போட்டிப் பரீட்சைகளின் போது வினவப்படும் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு வினாத்தொடரில் இன்று நாங்கள் இரட்டை சதவீதம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவை பார்க்க இதற்கு முதல் சதவீதம் தொடர்பாக 2 வீடியோக்கள் பதிவிட்டிருக்கின்றேன். அந்த 2 வீடியோக்களையும் பார்த்த பின்னர் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு இதிலுள்ள வினாக்கள் மிகவும் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். முதல் வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டிருக்கிறேன், அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் இதுவரை எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு இந்த வீடியோவை லைக் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலாவது வினா, பொருளொன்று 10% இலாபம் வைத்து விலை குறிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் 12% இலாபம் வைத்து விலை குறிக்கப்படுகின்றது எனின் ஒரே தடவையில் விலை குறிக்கப்பட வேண்டிய இலாப சதவீதம் யாது? கேள்வி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பொருளொன்றுக்கு ஒரு விலை குறிக்கப்பட்டிருக்குது. அந்த விலை உற்பத்தி விலையிலிருந்து 10% இலாபம் வைத்து விலை குறிக்கப்படுது. கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த குறித்த விலையிலிருந்து மீண்டும் 12% கூட்டி மீண்டும் ஒரு விலையை அதுக்கு குறிக்கிறாங்க. இப்படி 2 தடவைகள் இலாப சதவீதம் குறிக்கப்பட்டு விற்கிற டைமில் அது ஆரம்பத்திலிருந்து ஒரே தடவையில் விலை குறிக்கப்பட வேண்டிய அந்த சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 10% 12% விலை குறிக்கப்படுறது ஒரே தடவையில் குறிக்கப்பட்டிருந்தால் எத்தனை சதவீதமாக குறிக்கப்பட்டிருக்கும்ங்கிறதான் இந்த கேள்வி. இப்படியான கேள்விகளுக்கு நாங்கள் சாதாரணமான சதவீத செயல்முறைகளில் நாங்கள் இந்த கேள்வியை செஞ்சோம்னு சொன்னாலும் விடையெடுக்கலும், இருந்தாலும் அதுக்கு எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கும், செய்கை வழி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்ன்றதால இதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு செய்முறையை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு நாங்கள் ஒரு ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பாருங்கள், P1 தர P2, அதாவது இந்த P1 P2 சொல்லி இங்கே போட்டிருக்கிறது என்னதுக்கான சொன்னால் ப்ராஃபிட்டை போட்டது தான். இலாப சதவீதம் இந்த முதலாவது இலாபம், அடுத்தது இங்கே இரண்டாவது இலாபத்தை போடுறோம். கீழே 100, வார விடையிலிருந்து நாங்கள் 100 கழிக்கிறோம், அவ்வளவுதான். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் உங்களுக்கு வடிவத்தை பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் இப்போ செய்முறையை செய்யக்குள்ள உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். பாருங்க, இந்த போட்டிருக்கிறேன். அதாவது முதலாவது பொருளொன்று 10% இலாபம் வைத்து விற்கப்படுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சதவீதம்ங்கிறது எப்போவுமே 100க்கு பார்க்கறது. ஒரு பொருள்ற உற்பத்தி விலை 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அது 10% லாபம் வைத்து விற்கப்படுதுன்னு சொன்னால் 110 ரூபாய்க்கு விற்கப்படுதுங்கிறது தான் அதில் அர்த்தம். பொருள் ஒன்று 10% இலாபம் வைத்து விற்கப்படுதுன்னு சொன்னால் பொருள்ற விலை 100 ரூபா, உண்மையிலேயே பொருள்ற பெறுமதி 100 ரூபா, அதில் 10 ரூபாய் இலாபம் வைத்து 110 ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ 10% இலாபம்னு சொன்னால் நாங்கள் இங்கே 110 ரூபாயோட விற்பனை விலையை போடுறோம். இதை இலகுவாக விளங்கி கொள்றோன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த 10%ங்கிறத 100ஓட சேர்த்து 110ன்னு சொல்லி போடுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ரெண்டாவது 112 போட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இரண்டாவது தடவை 12% விலை குறிக்கிறாங்க. அப்போ அதில் அர்த்தம் என்ன? பொருளொன்ற விலை 100 ரூபாவாக இருக்கும்னு சொன்னால் 12% இலாபம் வைத்து விற்கிறாங்கன்னு சொன்னால் 112 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் சதவீதப்படி. எனவே அதுக்கு நான் 112ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இலகுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தார சதவீதத்தோட 100 கூட்டி போடுறீங்க. 10%ன்னு சொன்னால் முதலாவது 110, இது முதலாவது விலை குறிக்கப்பட்டது. ரெண்டாவது 12% குறிக்கப்பட்டதால் 112, கீழ் 100, மொத்த விடையிலிருந்து நாங்கள் 100 கழிக்கிறோம். அப்போ இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் பாருங்கள், இங்கே சுருக்கினோம்னு சொன்னால் இந்த 11ஐயும் 112ஐயும் பெருக்கி 1232, கீழ் இந்த 10 100. திரும்ப அதையும் நாங்கள் பிரித்தோம்னு சொன்ன உடனே 10ஆல் 123.2 100. இதிலேருந்து நீங்கள் 100 கழிச்சுட்டிங்கன்னு சொன்னால் 23.2% சொல்லி உங்களுக்கு இலகுவாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விட 23.2%. எனவே ஒரு பொருளுக்கு 10%, 12% சொல்லி 2 முறைகள் விலை குறித்தால் அதை ஒரே தடவையில் அவங்க இலாபம் குறிக்க வேண்டுமாக இருந்தால் 23.2% குறித்திருக்கலாம். இப்படி 2 தடவை குறிக்கிறதுக்கு பதிலாக ஒரே தடவையில் 23.2% சொல்லி குறிக்கலாம். இரண்டாவது வினாவை பாருங்க. 25% இலாபம் வைத்து விலை குறிக்கப்பட்ட பொருள் ஒன்றிற்கு விற்பனையின் போது 10% கழிவு வழங்கப்பட்டதனின் இலாப சதவீதம் யாது? இந்த கேள்வியில் முதலாவது இலாபம் குறிக்கப்படுகிறது. பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன கழிவு ஒன்று கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. வழமையாக கடைகளில் இப்படியான செயற்பாடுகள் தானே நடைபெறும். ரைட், ஒரு பொருளுக்கு 25% இலாபம் வைத்து விலையை குறித்து போடுறாங்க. அதுக்கு பிறகு விற்கிற டைமில் 10% கழிவு கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. இந்த கேள்விக்கும் நாங்கள் அதே ஈக்குவேஷனை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ பார்ப்போம், 25% இலாபம் வைத்து விற்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள், முதலாவது 125, அதாவது 25% லாபம்ங்கிறது பொருள் விலை 100 ரூபாய் இருந்தால் 25 ரூபா கூட்டி 125 ரூபாய்க்கு விற்கிறாங்கிறது தான் அதில் அர்த்தம். அப்போ நான் 125 போடுறேன். இரண்டாவது இங்கே பாருங்கள், 10% கழிவு வழங்குறாங்க. அப்போ கழிவுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? கழிக்கணும்.
இலாபம்னு சொன்னால் நாங்கள் கூட்டுவோம், கழிவுன்னு சொன்னால் கழிச்சு கொடுக்குறோம். ஆகவே கழிவு 10% அர்த்தம் என்ன சதவீதப்படி? ஒரு பொருள் விலை 100 ரூபாவாக இருக்கும்னு சொன்னால் 10 ரூபா கழிச்சு கொடுக்குறாங்கன்ற அர்த்தம். அப்போ 100 ரூபாவாக இருக்கும்னு சொன்னால் 10 ரூபா கழிச்சா 90 ரூபாய். அதுதான் நான் இங்கே 90ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் பாருங்க. அப்போ முதலாவது 25% லாபம் வச்சு விற்கிறேன்னா 125 ரூபாய்க்கு விற்கணும். இரண்டாவது 10% கழிவு விற்கிறதாக இருந்தால் 10 கழிச்சு 90 ரூபாய்க்கு விற்கணும். மற்ற கீழுக்கு 100, 100 இதெல்லாம் எங்களோட ஈக்குவேஷனில் இருக்கிற அதே செயற்பாடு. இதை நாங்கள் பெருக்கி எடுக்கிறோம். பெருக்கி நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசி 112.5 100, அதிலே 100 கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் 12.5 சொல்லி உங்களுக்கு பெருமானம் கிடைக்கும். எனவே இந்த கேள்விக்கான ஆன்சர் 12.5%. மூன்றாவது கேள்வியை பாருங்க. அடுத்தடுத்து 25%, 20% என இரு கழிவீடுகள் வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கு தனித்து எத்தனை சதவீத கழிவு வழங்கப்படுதல் வேண்டும்? இங்க பாருங்க, இரண்டுமே கழிவுகள். நாங்கள் முதலாவது இரண்டும் இலாபம் வாரது பார்த்தோம். இரண்டாவது கேள்வி ஒன்று இலாபமும் அடுத்தது கழிவும் பார்த்தோம். இப்போ மூன்றாவது கேள்வி 2 தடவை கழிவு வழங்குறாங்க. அப்போ ஒரு பொருளுக்கு குறித்த விலை ஒன்று இருக்குது. இருக்கிற டைமில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் திருப்பி ஒரு 25% கழிச்சு ஒரு விலையை குறித்து போடுறாங்க. திருப்பி கஸ்டமர் வந்து வாங்குற டைமில் இன்னொரு 20% கழிவு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ 2 முறை கழிவுகள் வழங்கப்படுது. இப்படி வழங்கினா ஒரே தடவையில் கழிவு வழங்கும் போது எவ்வளவு கழிவு வழங்கப்பட்டிருக்கும் சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதற்கு நம்ம அதே ஈக்குவேஷனை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இங்கேயும் நாங்கள் வளமையான செயற்பாடு தான். 25% கழிவுன்னு சொன்ன என்ன செய்யணும்? பொருள் விலை 100 ரூபா இருந்தால் 25 ரூபா கழிச்சு 75 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அதான் நான் இங்கே முதலாவது போட்டிருக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, 20% கழிவுன்னு சொன்னால் பொருள் விலை 100 ரூபான்னு சொன்னால் 20 கழிச்சு 80 ரூபாய். அப்போ நாங்கள் கழிவுங்கக்குள்ள 100லேருந்து கழிக்கணும். கழிச்சுட்டு கீழ் 100 போடுறோம். போட்டோம்னு சொன்ன உடனே 100. இதே ஈக்குவேஷனில் நாங்கள் சுருக்கி எடுக்கிறோம். சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்ன உடனே 60 100. அப்போ கழிச்சிங்கன்னு சொன்னால் 40%. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 60லேருந்து 100 கழிச்சா மறை 40ன்னு சொல்லி தான் வரணும். ஆனால் நாங்கள் இந்த ஈக்குவேஷனில் நாங்கள் பயன்படுத்தக்குள்ள மறையில் வந்தாலும் சரி ப்ளஸில் வந்தாலும் சரி நாங்கள் திசையை கணக்கெடுக்க தேவையில்லை. ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை விட்டுட்டு நீங்கள் சதவீதத்தை மட்டும் கருத்தில் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த முன்னுக்கு பாருங்கள், பிரேக்கெட் போட்டதுக்கு முன்னுக்கு 2 கோடுகள் போட்டிருக்குது. இந்த கோடுகள் மெட்ஸ் படித்தாக்களுக்கு தெரியும். அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். ப்ளஸில் வந்தாலும் விட நாங்கள் ப்ளஸில் தான் எடுப்போம், மைனஸில் வந்தாலும் ப்ளஸில் தான் எடுப்போம். அதாவது ப்ளஸ் மைனஸை கருத்தில் கொள்ள மாட்டோம். அப்போ நாங்கள் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து -40ன்னு சொல்லி வந்தாலும் அதை ப்ளஸ்லேயே நாங்கள் எடுப்போம். இந்த கேள்விக்கான ஆன்சர் 40%. ஆகவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இரட்டை சதவீதம் இப்படி 2 முறை அதிகரிக்கிறத அல்லது 2 முறை குறைவடைகிறது அல்லது ஒரு முறை அதிகரித்து 2வது முறை குறைவடைகிறது, இப்படியான கேள்விகள் கேட்குற டைமில் நாங்கள் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த பெருமானம் 2ஐயும் போடுறது தான். இங்கே இலாபம்னு சொல்லி வந்தால் நீங்கள் 100ஓட கூட்டி போடணும். அதே வேளை கழிவுன்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னோடனே 100லேருந்து நீங்கள் இதை கழிச்சு போடணும். இந்த 2 பெருமானம் தான் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதை போட்டு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் தீர்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். உங்களோட சந்தேகங்களை கொமெண்டில் போடுங்க. அதே போல் நீங்கள் எப்படியான கேள்விகளை எதிர்பார்க்குறீங்கிறதையும் நீங்கள் கொமெண்டில் பதிவிடுங்க. இது போன்ற நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு தொடர்பான எமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.